என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், நாளை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், நாளை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கைவிடு 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 விமான நிலையம் அமைப்பதை கைவிடு கைவிடு என்று கேட்டு போராட்டம், விவசாயிகள் போராட்டம். வெள்ளட்டம் 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 கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். விவசாயத்தை பாதுகாக்க, தென்னை மரத்தை நிலையம் அமைக்காது, படிக்காது படிக்காது, விவசாய உரிமையை படிக்காது, விவசாய உரிமையை படிக்காது. கும்பரம் பகுதியிலே, கும்பரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5000 வீடுகள், 5000 வீடுகள் இடிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம், இடிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம். அமைச்சாலே அமைச்சாலே கும்பரம் பகுதியில் அமைச்சாலே, விமான நிலையம் அமைச்சாலே, மாற்று இடத்தை அமைத்திட, விமான நிலையத்தை அமைத்திட, விமான நிலையத்தை அமைத்திட. தரிசால பகுதிகளில், தரிசால பகுதிகளில் ஈர்ப்பு போராட்டம், விமான நிலையம் அமைப்பதால் 1 லட்சம் பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுவதா, வெட்டி சாய்க்கப்படுவதா, 10 லட்சம் தென்னை மரங்கள், 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்களை வெட்டி சாய்க்க அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அமைக்காது அமைக்காது, விலை நிலங்களை அமைக்காது, விமான நிலையம். இந்த கும்பரம், மணியக்கார வலசை, பூசாரி வலசை, ராமன் வலசை, கல்கிணட் வலசை போன்ற பகுதியில் பாருங்க எஃப்ஐஆரே இருக்காது. ஏன்னா நாங்கள் அடிக்கடிக்கு போக மாட்டோம், சண்டைக்கு போக மாட்டோம், சமாதானமா சகோதரத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா எங்களை அரசு, இந்த பகுதி மக்கள் ரொம்ப சாதாரண மக்கள், இவங்களை கொண்டு போய் ராமநாதபுரம் விமான நிலையத்தை அங்க கொண்டே வச்சிடலாம் நீங்க நினைக்காதீங்க. சாதி மிரண்டால் காடு கொள்ளாது, சாதி மிரண்டால் காடு கொள்ளாது. அதை நீங்க இந்த அரசாருக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது போல வீட கட்டி வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் கலைக்கணுமா? இந்த கலைச்சுதான் நீங்க ஒரு விமான நிலையத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தணுமா? நாங்கள் பெரிய பெரிய ஜமீன்தார்லாம் கிடையாது, எங்களுக்கு இருக்கிறது 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலங்கள் தான். இதையே நீங்க
பறிச்சா நாங்க எங்க போய் எங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறது? நாங்க எப்படி போய் புதுசா வீடு கட்டி எந்த பகுதியில நாங்க வாழ முடியும்? விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஐயோப்பா எல்லாருக்குமே தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தரிசு நிலங்கள் அதிகமான பகுதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயங்களை அறிஞ்சிருந்தோம். ஒரு கும்பரம் வந்து சொல்லப்போனா ஒரு கேரளா மாதிரியான பகுதி, வெறும் தென்னை மரமும் பனை மரமும் தான். நீங்க சேட்டில் எங்களோட எடுத்து பாருங்க, அந்த மேப்பை கூகுள் மேப்ல பாருங்க, எல்லாமே வந்து சிறப்பான ஒரு அழகான ஒரு பகுதி. அந்த பகுதியில தான் நீங்க வந்து ஏற்பாடு கட்டணுமா? கண்டிப்பா சொல்றேன், இதோட போராட்ட வடிவங்கள் இன்னும் மாறும். போராட்டங்கள் வந்து வேற விதத்துல போகும். அமைதியா இருக்க மக்களை வந்து போராட தூண்டாதீங்க. அரசு வந்து எங்கே இருக்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, கருவுக்காடு மண்டி போய் கிடக்கு, அங்க கொண்டு ஏற்பாடு கட்டுங்க. எல்லாரும் வந்து வெளிநாட்டு மக்களுக்கு எல்லாம் இங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் வீடை கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை நீங்க எடுத்து போட்டு போயிட்டீங்கன்னா நான் யாரை போய் எங்க போய் பண்ண முடியும் சொல்லுங்க?